தேற்றம் 2 ஒரு வட்ட நாற்பக்களின் புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணம் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி உருக்கல்ல கோணங்களை காண இன்னும் 9 உருக்கள் வரையப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் இந்த 9 உருக்கள்லையும் காண வேண்டிய கோணங்களை அச்சர கணித குறியீடுகளால் காட்டப்பட்டிருக்கிற கோணங்களை இங்கே கண்டுபிடிக்கணும். பயன்படுத்தப்படுகின்ற தேற்றம் வட்ட நாட்பக்கள நாங்கள் இதுவரை படித்த 2 தேற்றங்கள். வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற தேற்றம். இரண்டாவது தேற்றம் ஒரு வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணம் என்ற தேற்றம். அதுடன் சேர்த்து நீங்க 10ல படிச்சிருக்கிற வட்ட தேற்றங்களையும் பயன்படுத்த வேண்டி வரும். ரைட், முதலாவது உருவெடுங்க. உங்களுக்கு தெரியும் ஏபிசிடி வட்ட நாட்பக்கள். ரைட், ஏடி சமன் டிசி என்று குறிக்கப்பட்டிருக்குது. ஆக இருசம பக்க முக்கோணம். இந்த சி கோணம் 30 பாகை என்று சொன்னா கோணம் ஏசிடி 30 பாகை என்று சொன்னா கோணம் ஏடிஏசியும் 30 பாகை. என்ன முதல்ல அதை எழுதிக்கோங்க. கோணம் டிஏசி 30 பாகை. சமனான பக்கங்களுக்கு எதிரேயுள்ள கோணங்கள் சமன் முக்கோணிட. இப்ப முக்கோணம் ஏடிசிய நீங்க எடுத்து கோணம் டிய காணுங்க பாப்போம். கோணம் ஏடிசி 3 கோணங்களை கூட்டும் போது 180 பாகை. அப்ப இந்த 2 கோணங்களை கூட்டும் போது முக்கோணிட 60 பாகை கிடைக்குது. ஆகவே மூன்றாவது கோணம் ஏடிசி 120 பாகை வரணும். என்ன சரி, இப்ப நாங்க வட்ட நாட்பக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது தேற்றத்தை பாவீங்க. புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணம். என்ன எக்ஸ் வட்ட நாட்பக்கள புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணம் ஏடிசி 120 பாகை. என்ன எக்ஸ் சமன் 120 பாகை. ஒரு இரண்ட கவனிங்க. ஏபிசிடி வட்ட நாட்பக்கள் டிசிஎஃப் என்ற முக்கோணி இருசம பக்க முக்கோணி. ரைட், அப்ப இருசம பக்க முக்கோணில கோணம் சியும் கோணம் டியும் சமன். முதல்ல அதை எழுதுங்க. கோணம் டிசிஎஃப் சமன் கோணம் சிடிஎஃப் சமன் எத்தனை பாகம் வரப்போகுது? முக்கோணியில சிடிஎஃப் என்ற முக்கோணியை நீங்க எடுக்கும் போது எஃப் என்ற கோணம் 40 பாகை. ஒரு கோணம் 40 பாகை. மீதி 2 கோணங்களும் சமனாக காணப்படும். காரணம் சமனான பக்கங்களுக்கு எதிரேயுள்ள கோணங்கள் சமனண்டபடியால ஒரு கோணம் 40 மீதி 2 கோணங்களும் 140. அப்ப ஒவ்வொரு கோணமும் சமனாக காணப்படணுமே. அப்ப 70 பாகை. ரைட், இப்ப கோணம் சிடிஎஃப் 70 பாகை. கோணம் ஏடிசிய கண்டுபிடிங்க. கோணம் ஏடிசி சமன் நேர்கோடு. 180ல இருந்து 70 கழிப்பீங்க. கோணம் ஏடிசி 110 பாகை. ரைட், இப்ப வட்ட நாட்பக்கள் எடுங்க. ஏபிசிடி என்ற வட்ட நாட்பக்கள் புறக்கோணம் எக்ஸ் அகத்தெதிர்கோணம் ஏடிசி 110 பாகை. பிளகுவாக எக்ஸ் சமன் 110 பாகையாக காணப்படுது. ஒரு மூண்ட கவனிங்க. ஏபிசிடி வட்ட நாட்பக்கள் ஏடி சமாந்தரம் பிசி குறிக்கப்பட்டிருக்குது. சமாந்தரம். ரைட், இந்த சமாந்தர கோடுகளுக்கு இடையில் உள்ள நேய கோணத்தை எடுங்க. சமாந்தர கோடுகளுக்கு இடையில் உள்ள நேய கோணங்கள் பான வடிவம். ரைட், ஆகவே 63க்குரிய நேய கோணம் பிஏடி சமன் 180 பாகை. காரணம் நேய கோணம். ஆகவே உங்களுக்கு கோணம் பிஏடிய கண்டுபிடிக்க கூடியதா இருக்குது. 180ல இந்த 63 கழிச்சிங்கண்டா
117 பாகை. இப்ப கோணம் BAD 117 பாகை நேய கோணம். இப்ப வட்ட நாட்பக்கல்ட புறக்கோணம் X அதுக்குரிய அகத்தெதிர் கோணம் BAD 117 பாகை. இலகுவாக X சமன் 117 பாகையாக வருது. ஒரு நாளை கவனிங்க. ஒரு நாள் இதுல நாட்பக்கல் வரல, வட்ட நாட்பக்கல் வரல. ரைட். PQ என்ற வில் எடுங்க. PQ என்ற வில் பரிதியில் எதிரமைக்கிற கோணங்கள் 30 பாகையும் PRQ என. ஆகவே PRQ சமன் 30 பாகை. ஒரே துண்ட கோணங்கள். PQ என்ற வில்லிட ஒரே துண்ட கோணங்கள் எடுங்க. PSQவும் PRQவும் ஒரே துண்ட கோணங்கள். ஆகவே PRQ 30 பாகை. நீங்க SR இணைத்து வட்ட நாட்பக்கலை பூர்த்தி செய்யுங்க. SR இணைப்பதன் மூலம் உங்களுக்கு வட்ட நாட்பக்கல் கிடைக்குது. இப்ப வட்ட நாட்பக்கல்ட புறக்கோணம் X, புறக்கோணம் X குறிய அகத்தெதிர் கோணம் 30 சக கோணம் P, கோணம் RSQ காணணும். என்ன நீங்க கோணம் RSQ காணுங்க. RQ என்ற வில் எடுங்க. RQ என்ற வில், RQ என்ற வில்லிட ஒரே துண்ட கோணங்கள் எழுதுங்க. ஆகவே கோணம் RSQ சமன் 42 பாகை. ஒரே துண்ட கோணங்கள் RQ என்ற வில்லுக்குரியது. RQ என்ற வில் வட்டத்தில பரிதியில் எதிரமைக்கிற கோணங்கள் 42 பாகையும் RSQ என்ற கோணமும். ஆகவே RSQ என்ற கோணம் 42 பாகை. வட்ட நாட்பக்கல்ட புறக்கோணம் எது? X. அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை 30 சக RSQ என 42. ஆகவே X சமன் 72 பாகையாக அமையுது. ஒரு நாளை கவனிங்க. ஒரு நாள் ரைட். QR என்ற வில் எடுங்க. QR என்ற வில் QR ஒரே துண்ட கோணங்களை யோசிங்க. ஒரே துண்ட கோணங்கள் QSR QPR. ஆகவே கோணம் QPRம் X என. கோணம் QPR சமன் X. ஒரே துண்ட கோணம். ரைட். வட்ட நாட்பக்கல்ட புறக்கோணத்தை எடுங்க. புறக்கோணம் 80 பாகை. புறக்கோணம் 80 பாகைக்குரிய அகத்தெதிர் கோணங்களை யோசிங்க. 60 சக X என அகத்தெதிர் கோணம். ஆகவே X காணக்கூடியதா இருக்குது 20 பாகை. ரைட். ஒரு 6 கவனிங்க. ஒரு 6 ஒரு 6 கவனிங்க. வட்ட நாட்பக்கல்ட புறக்கோணத்தை சொல்லுங்க. 105 பாகை. வட்ட நாட்பக்கல்ட புறக்கோணம் 105 பாகை சமன் அகத்தெதிர் கோணம் 105 பாகைக்குரிய அகத்தெதிர் கோணத்தை யோசிங்க. 62 சக RPQ. கோணம் RPQ காணக்கூடியதாக இருக்குது. கோணம் RPQ சமன் 105 இந்த 62 கழிச்சீங்கன்னா 43 பாகை. ரைட். RPQ 43 பாகை என்று சொன்னா QR என்ற சீரிவில் எடுங்க. QR என்ற சீரிவில்ட ஒரே துண்ட கோணங்களை யோசிங்க. ஆகவே RSQவும் உங்களுக்கு 43 பாகையாக காணப்படுது. ஒரே துண்ட கோணங்கள் என்றபடியால வட்ட நாட்பக்கல்ட தேற்றம் ஒன்றை பயன்படுத்துங்க. எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை.
அப்ப வட்ட நாட்பக்கள்ட எக்ஸுக்குரிய எதிர்கோணம் என்ன 30 சக 43 சமன் 180 பாக. இது நாங்க முத பகுதியில படிச்ச வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாக. ஆகவே உங்களுக்கு எக்ஸ காணக்கூடியதா இருக்குது. எக்ஸ் சமன் 180 பாகையிலிருந்து 73 கழிக்கணும். ஆகவே எக்ஸ் சமன் 107 பாகை. ஒரு இலக்கம் நீங்க வட்ட நாட்பக்கள் MN LR RS என்ற கோடும் NL என்ற கோடும் சமாந்தரம் அம்புக்குறி போடப்பட்டிருக்குது. ரைட். வட்ட நாட்பக்களோட எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாக. வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாக. தேற்றம் உண்டு, அதை பாவீங்க. 87 பாகைக்குரிய எதிர்கோணம் NLR என NLR சமன் 180 பாகை. ஆகவே கோணம் NLR காணக்கூடியதாயிக்குது. 180 நீங்க 87 கழிப்பீங்க. ஆன்சர் 93 பாகை கோணம் NLR. ரைட். கோணம் NLR ஒன்று விட்ட கோணத்தை கண்டுபிடிங்க. Z வடிவம் சமாந்தரம் தரப்பட்டிருக்குது. ஆகவே கோணம் NLR-க்குரிய ஒன்று விட்ட கோணம் SRL என்ன? இப்ப கோணம் SRL சமன் 93 பாகை. Z வடிவம் ஒன்று விட்ட கோணம். காரணங்கள் என்றவரை போட்டுக்கோங்க. ஒரே துண்ட கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள், நேய கோணங்கள், காரணங்களை என்றவரை பிரக்கெட்ல போட்டுக்கோங்க. இப்ப வட்ட நாட்பக்களோட புறக்கோணத்தை சொல்லுங்க. எது புறக்கோணம்? 33 சக 93 என்ன? சரியான பாருங்க. வட்ட நாட்பக்கள் MNLR-இன் புறக்கோணம் 33 சக 93 என்ன? இப்ப புறக்கோணம் 33 சக 93 சமன் X. அகத்தெதிர்கோணம் X. ஆகவே X சமன் 126 பாகை. ரைட். எட்டாவது குறுக்கு வாங்க. எட்டாவது ஒரு எட்டாவது உருல O மையம் OR ON OM மூன்று மாறைகள். ஆகவே இருசம பக்க முக்கோணிகள் MON இருசம பக்க முக்கோணம், MOR இருசம பக்க முக்கோணம் என்ன? ஆரைகள் என்றபடியால இருசம பக்க முக்கோணில ஒரு கோணம் 120 பாகை. ஆகவே மீதி ரெண்டு கோணமும் சமன். மீதி ரெண்டு கோணங்களை கூட்டக்கொல 60 வரணும் என்ன? ஆகவே எழுதுவோம். கோணம் NMO சமன் கோணம் RMO சமன் எவ்வளவு வரும்? 120 மீதி ரெண்டும் 60 என்ன? அப்ப 30 பாகை. ரைட். புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணம் என்ற தேட்டத்தை பாவீங்க. வட்ட நாட்பக்களுக்கு வட்ட நாட்பக்களோட புறக்கோணம் 70, அகத்தெதிர்கோணம் NMO 30 சக OMR RMO. ஆகவே கோணம் RMO காணக்கூடியதாயிக்குது 40 பாகை என்ன? கோணம் RMO
40 பாகை என்று சொன்னா இரு சமபக்க முக்கோணம் சமனான பக்கங்களுக்கு எதிரேயுள்ள கோணங்கள் சமன் ORம் OMம் சமன் ஆரைகள். இது 120 அப்ப இது ரெண்டும் 60 அப்ப 180 30 30 சரி ரைட். அப்ப இது 30 இது 30 என்று சொன்னா புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை என்றால் 70 30 சரிதானே. NMO புறக்கோணம் 70 அகத்தெதிர் கோணம் இது 30 இது RMO சரிதானே. கோணம் RMO காணக்கூடியதா இருக்குது 40 சரிதானே. பாருங்க ஃபர்ஸ்ட்க்கு என்ன இந்த ரெண்டு கோணமும் சமன். எது NMO சமன் MNO என்ன யார் வராது N இது வந்து இந்த கோணம் என்ன MNO சரிதானே. நாங்க என்ன செய்திருக்கிறது பாருங்க. இந்த கோணம் 30 பாக இந்த கோணம் 30 பாக. முதலாவது விஷயம் இரு சமபக்க முக்கோணம் சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இது 30 இது 30 என்ன. அடுத்தது என்ன புறக்கோணம் 70 பாக புறக்கோணத்துக்குரிய அகத்தெதிர் கோணங்கள் 30 பாக சக RMO சரிதானே. இப்ப RMO காணக்கூடியதா இருக்குது 40 என்ன சரி. இப்ப RMO 40 என்று சொன்னா x எவ்வளோ 40 பாகை என்ன. சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இது 40 இது 40 சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இப்போ 9வதுக்கு வாங்க. 9வது MNLR வட்ட நாட்பக்கல் இரு சமபக்க முக்கோணம் தரப்படுது ரைட். கோணம் MRN கோணம் MNR சமன் சமனான பக்கங்களுக்கு எதிரேயுள்ள கோணங்கள். ஆகவே கோணம் MRN சமன் கோணம் MNR சமன் எத்தனை பாகம் வரும்? ஒரு கோணம் 130 என்ன. மீதி ரெண்டும் 50 அப்ப 25 25 இலங்காடு பாருங்க 25 பாகம் ரைட். 25 இது 25 இது 25. இப்ப வட்ட நாட்பக்கல் எடுங்கோ. இது வட்ட நாட்பக்கல் இரண்டு வட்ட நாட்பக்கல் காணப்படுது. இரண்டாவது வட்ட நாட்பக்கல் எடுங்க. இரண்டாவது வட்ட நாட்பக்கல் NL இதுல நாங்க ஒரு எழுத்த போடுவோம் T NLTR வட்ட நாட்பக்கல் என்ன. NLTRம் வட்ட நாட்பக்கல் MNLRம் வட்ட நாட்பக்கல். நாங்க NLTR என்ற வட்ட நாட்பக்கல் எடுங்க. புறக்கோணம் 70 அகத்தெதிர் கோணம் Q. Q சமன் 70 பாக சரி ரைட். Q 70 MNR எவ்வளோ 25 என்ன ரைட். MNLR என்ற வட்ட நாட்பக்கல் எடுங்க. இது வட்ட நாட்பக்கல் எது? இது வட்ட நாட்பக்கல். இதுக்குரிய வட்ட நாட்பக்கல் நாங்க பக்கத்தில் எழுதுவோம் NLTR என்ற வட்ட நாட்பக்கல். இப்ப வட்ட நாட்பக்கல் எதை கருத போறோம் நாங்க
MNLR 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 வட்ட நாட்பக்கல் எதிர்கோணங்களை கூட்டுங்க வட்ட நாட்பக்கல் MNLR எதிர்கோணங்கள் ரெண்டையும் கூட்டுங்க 25 சக Q 25 சக Q என்ன 70 சக அதுக்குரிய எதிர்கோணம் P சக 25 விளங்காடு பாருங்க P சக 25 சமன் 180 தேற்றம் உண்டு ஆகவே கோணம் P காணக்கூடியதா இருக்குது 180 ல இருந்து கழிக்க வேண்டியது 50 120 என்ன 120 ஆகவே P சமன் 60 பாகை இனி யார காணுங்கோ வட்ட நாட்பக்கல் MNLR எடுங்க திரும்ப வட்ட நாட்பக்கல் MNLR எதிர்கோணங்களை கூட்டுங்க 130 சக அதுக்குரிய எதிர்கோணம் R சமன் 180 ஆகவே R சமன் 50 பாகை சரியான பாருங்க ஹாய் அப்ப நாங்க இந்த 9 கணக்குகளையும் செய்ய பயன்படுத்திய தேற்றங்கள் வட்ட நாட்பக்கல்ட பிரதான தேற்றங்கள் 2 புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணம் என்ற தேற்றம் 1 எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற தேற்றம் அதற்கு மேலதிகமாக இரு சமபக்க முக்கோண தேற்றம் நீங்க தரம் 10ல படிச்சிருக்கிற வட்ட தேற்றங்கள் ஒரே துண்ட கோணங்கள் சமன் என்ற தேற்றம் குறிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்குது சமாந்தர கோடுகளுடன் தொடர்பான கோணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதா இருக்குது